பாத்தீங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர் என்ன சொன்னாரு? தினந்தோறும் 2000 மூட்டை அரசு நேரடி கொள்முதல் செய்தா சொன்னாரு. ஆனா இங்க லோட்மேனை கேட்டா அவர் ஒரு நாளைக்கு 900 மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை இட போடுறோங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் 2000 மூட்டை இங்க நேரடி கொள்முதல் இட போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை எடை போட்ட மட்டும் இல்ல, எடை போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல. இந்த மூட்டையில குடோன்ல இருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசா விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்ல. கிட்டத்தட்ட 15 நாள இந்த காட்டூர் பயிலுக்கின்ற மக்கள் தாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில நெல்மணிகள் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்துங்க. விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியா விவசாயிகள் ஆயிட்டது. கனமழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்த தஞ்சாவூர் நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து, சட்டப்பேரவையில் தினமும் 2000 மூட்டை கொள்முதல் செய்வதாக அமைச்சர் சொல்கிறார். ஆனால் இங்கு விவசாயிகள் 900 மூட்டை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் சொல்கிறார்கள். அப்பா அமைச்சர் தவறான தகவலை சட்டப்பேரவையில் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என்றும் கூறினார்.